ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபிரிவாஜனம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 5 குரு என்ற தலைப்பில் பிரிவா சொல்கிறது மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 172 ஆரம்பிக்கிறது. இப்படி அன்பும் அசைக்க முடியாத நம்பிக்கையும் குருவிடமே வைத்து விட்டவர்களுக்கே தெரியும் பகவத் ஸ்மரணையை விடவும் குரு ஸ்மரணையிலேயே அதிக சாந்தி என்று. அதெப்படி பகவத் ஸ்மரணையை விட குரு ஸ்மரணையில் அதிக சாந்தி இருக்க முடியும் என்றால், நம் பிரார்த்தனையை பகவான் கேட்கிறானோ, நாம் பண்ணும் நல்லது கெட்டதை அவன் பார்க்கிறானோ என்றே நிச்சயமாக தெரியாத போது நமக்கு அவன் விமோசனம் அளிப்பான் என்ற உறுதியில் உண்டாகிற சாந்தி, நிம்மதி எப்படி ஏற்பட முடியும்? அனுகிரகிப்பானா என்று வெதுக்கென்று மனசு அடித்துக் கொள்ளதாய் இருக்குமே தவிர, நமக்கென்ன பயம், அவன் பார்த்து கொள்கிறான் என்ற திருட உறுதி, அதனாலேயே விஸ்ராந்தி சாந்தி எப்படி ஏற்படும்? அப்பப்போ ஏற்பட்டாலும் சந்தேகத்தில், அழுகையில், பயத்தில் அது அடித்து கொண்டு போய் விடுகிறது. குரு சுশ্ரூஷைக்கு என்றே தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் பயம், சந்தேகம், அழுகை இல்லாமல் அவர்கள் பாட்டுக்கு நிம்மதியாக அவர் பார்த்து கொள்கிறார் என்று இருப்பார்கள். பகவத் ஸ்மரணை என்னும் போது அந்த பகவான் சமஸ்த பிராணிகளுக்கும் ஆனவர். எண்ணி முடியாத அத்தனை கோடி ஜந்துக்களில் நம்மை குறிப்பாக கவனித்து அவர் செய்வாரா என்று இருக்கிறது. அவர் பட்டுக்கொள்ளாமல் எங்கேயோ இம்பர்சனலாக உட்கார்ந்து கொண்டிருப்பதாக தோன்றுகிறது. குருவோ நமக்கென்றே ஏற்பட்டிருப்பவராக தெரிகிறார். நம்மை கடைத்தேற்றவே இவர் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார். உலகம் முழுவதையும் கவனித்துக் கொள்கிற பெரிய ஆபீஸ் இவருக்கு இல்லாமல் தாம் நல்வழிப்படுத்தக்கூடியவர்களையே தம்மிடம் சேர்த்துக் கொள்பவராக இருப்பதால், அப்படி சேர்ந்த நம்மிடம் பர்சனல் அட்டென்ஷன் காட்டுபவராக இருக்கிறார். இவர் நமக்கு ரொம்ப பர்சனல். நாம் கஷ்டங்களிலெல்லாம் கலந்து கொள்கிறவராக இருக்கிறார். நம்மை கவனிப்பாரோ மாட்டாரோ என்றில்லாமல் நமக்குன்னே ஏற்பட்டவர் என்று உறவு கொள்கிறோம். ஈஸ்வரன் பண்ணுவதெல்லாம் நம்முடைய ஞானமில்லாத பார்வையில் ஏதோ எந்திரகதியில் இயற்கை பண்ணுகிறார் போலவே தெரிகிறது. அவன் கர்த்தா என்று தெரியவில்லை. நமக்கு ஞானம் வருகிற வரையில் அவன் அனுகிரகம் செய்கிற போது கூட எதிர்ச்சியாக, அதாவது தற்செயலாக நடந்திருக்குமோ என்னவோ என்று சந்தேகமாக இருக்கிறது. பர்சனல் டச் குரு செய்வதில் தான் பிரகாசித்துக் கொண்டு தெரிகிறது. அதனால் நமக்கு தெம்பும் விஸ்ராந்தியும் தருகிறது. அத்தனை தினுசான பக்ஷணும் பணியாரங்களும் கொட்டி கிடக்கிறது. ஆனால் ஆள் யாருமில்லை, நாமே எடுத்து தின்கிறோம் என்றால் எப்படி இருக்கிறது? ஏதோ கொஞ்சம் கூழ்தான் என்றாலும் கூட ஒரு தாயார்காரி அப்பா குழந்தை சாப்பிடு என்று தன் கையால் கொடுக்கிறாள் என்னும் போது அது எப்படி இருக்கிறது? இந்த பர்சனல் டச் சுக்கு இருக்கிற டச்சுக்கு இருக்கிற ஆனந்தம் பஞ்சபக்ஷ ஆகாரத்தில் கிடைக்குமா? அதையும் யாரோ பண்ணித்தான் இருக்கிறார்கள். நாம் சாப்பிட வேண்டுமென்றே கொட்டி வைத்தும் இருக்கிறார்கள். ஆனால் பண்ணினவர் தெரியாவிட்டால் பண்டத்தின் ரசானுபவம் ரொம்ப குறைந்து விடுகிறது. ஈஸ்வர அனுகிரகத்துக்கும் குரு அனுகிரகத்துக்கும் இதுதான் வித்தியாசம். சுந்தரமூர்த்தி சுவாமிகளைப் போல, இன்னும் பல மகான்களைப் போல அவனுடைய அனுகிரகத்தை அவனே சாட்சாத்தாக செய்வதாக கண்டுகொண்டு பெறுகிற வரையில் எத்தனை அருள் கிடைத்தாலும் கொஞ்சம் சந்தேகம், கேள்வி புறப்பட்டு கொண்டுதான் இருக்கும். இன்னொன்று வேறே, நல்லது கெட்டது எல்லாமே அவனிடமிருந்து தான் என்கிறார்கள். மாயையை ஏவிவிட்டு இத்தனை கஷ்டங்களை உண்டாக்குவதும் அவனுடைய விளையாட்டு தான் என்கிறார்கள். பராசக்தி ஞானியை கூட பலவந்தமாக பிடித்தெழுத்து மோகத்திலே தள்ளுகிறதுண்டு என்று பயமுறுத்துகிறார்கள். ஈஸ்வர சங்கல்பம் நமக்கு தெரியவே தெரியாது, புரியாது என்று முடித்து விடுகிறார்கள். குடையராட்டினத்தில் பொம்மைகளை வைத்து இஷ்டப்படி சுட்டுகிற மாதிரி ஈஸ்வரன் சர்வ பிராணிகளையும் மாயையில் வைத்து ஆட்டுகிறான் என்று பகவானே சொல்கிறான். ஆனதினாலே அவனை ஸ்மரிக்கும் போது நம்மகிட்ட எப்படி விளையாடுவானோ, கரைதான் சேர்ப்பானோ, இன்னும் நன்னாதான் அமுக்குவானோ என்ற பயம் ஏற்பட இடம் இருக்கிறது. குரு இப்படி இல்லை. ஈஸ்வரன் ஞானம் மாயை இரண்டுமாக இருக்கிறார் போல அல்ல குரு. ஞானத்துக்கு மாத்திரமே அவர் இருக்கிறார். மாயையை போக்கி ஞானத்தை தரவே ஏற்பட்டதுதான் அவருடைய ஆபீஸ். கெடுதலானதற்கும் ஆசிரியமாயிருப்பவர், மாயை ஏவி விட்டு கஷ்டங்களையும் கொடுத்து வேடிக்கை பார்ப்பவர் என்று அவரை பற்றி சொல்லவே முடியாது. நமக்கு கெடுதலானவற்றை நீக்கி நம்முடைய கஷ்டங்களை போக்கி மாயையிலிருந்து நம்மை இழுத்து போடவே வந்துள்ள அவரை பற்றி சந்தேகம், பயம் தோன்ற இடமே இல்லை. இதனால் எல்லாம் தான் பகவத் ஸ்மரணையை காட்டிலும் குரு ஸ்மரணை அதிக சாந்தி என்பது. ஸ்மரித்து தியானித்து பார்த்தவர்களுக்கு தெரியும். ஒருவரை ஸ்மரிப்பது, தியானிப்பது என்றால் என்ன? அவருடைய ரூபத்தை, காரியத்தை, குணத்தை நினைத்து பார்த்து மனசை அப்படியே அவரிடம் கரைந்து நிற்கும்படியாக செய்வது.
காரியமென்று எடுத்துக்கொண்டுதான் இத்தனை நாளை சொன்னேன். ஈஸ்வரனின் காரியம் எதுவும் இது அவனுடையதுதான் என்று நமக்கு தீர்மானமாக தெரியாததாகவே இருக்கிறது. நமக்கும் அவனுக்கும் நேர் டச் இல்லை. வேறு பக்தர்களுக்கு அவன் செய்த அனுக்கிரக காரியங்களையே நினைக்கும்படியாகத்தான் இருக்கிறது. அது நம் மனசை நிரப்பிவிட்டால் விசேஷம்தான். திரௌபதி மான சம்ரக்ஷணம், குச்சேலானுகிரகம், கஜேந்திர மோட்சம், இப்படி எத்தனையோ எல்லா தெய்வங்களை பற்றி புராணங்களிலும் இப்படி அநேக அனுக்கிரகங்கள், இன்னும் பலவிதமான லீலா காரியங்கள், ராசலீலை, ஈஸ்வரனால் ஆனந்த நடனம் என்றிப்படி ஞானோபதேசம் கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு பண்ணியது, தட்சிணாமூர்த்தி சனகாதிகளுக்கு பண்ணியது என்றிப்படி பலவிதமான காரியங்கள் இருக்கின்றன. ஆனால் நம்முடைய அரைவேக்காட்டு நிலையில் அவற்றில் நம்மால் எவ்வளவு தூரம் முழுக முடிகிறது? வேறே யார் யாருக்கோ அவன் பண்ணினதில் நம்மால் எவ்வளவுக்கு மனநிறைவு பெற முடிகிறது? அவர் எங்கே, நம்ம எங்கே, அதெல்லாம் நமக்கு கிடைக்குமா என்று குறைத்து கொண்டு வருத்தப்படுவதாக கூட ஆகலாம். ஆனால் குரு ஸ்மரணை என்று நினைத்து பார்த்தால் நமக்கே அவர் நேராக எத்தனை செய்திருக்கிறார் என்று நாம் மட்டும் நன்றி அறிவு மறவாதவர்களாக இருந்தால் அநேகம் அகப்படாமல் போகாது. நாம் யோக்கியதை மீறி ஆசைப்படுவதில் அநேகம் அவர் பூர்த்தி செய்யாமலும் இருக்கலாம். ஆனால் நம் ஸ்திதி என்ன என்கிற நினைப்பு இருந்து நன்றி அறிவும் இருந்துவிட்டால் நமக்கு அவர் செய்து வருவதே அதிகப்படி என்று தெரியும். நாம் சீர்பட வேண்டுமென்று எவ்வளவு முட்டிக்கொள்கிறார். அது தவிர எத்தனை வைராக்கியம் சொன்னாலும் இந்த மனுஷ ரீதியில் ஒரு வாஞ்சை, வாத்சல்யம் என்று நம் நிலையில் ஆலம்பனம் வேண்டியிருக்கிறதே, இதையும் கூட எவ்வளவு நன்றாக பூர்த்தி செய்கிறார். நம்முடைய யோகக்ஷேமங்களை எவ்வளவு அக்கறையாக கேட்டுக்கொள்கிறார். நாம் மறந்து போயிருக்கும் போது கூட அவரிடம் போயிருந்தவர்களிடம் நம்மை பற்றி விசாரித்து பிரசாதம் கொடுத்து அனுப்பியிருக்கிறாரே. வெயிலே போகாதேடா, பட்னியாக போகாதேடா என்று எத்தனை பிரியமாக சொன்னார் என்று இப்படி நம்மை பற்றியதாகவே குரு செய்திருக்கும் அநேக காரியங்களை பற்றி ஸ்மரித்து ஆனந்தமாகவே நிறைந்திருக்க முடிகிறது. ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாஜரணம், மகாபரிவாஜரணம், மகாபரிவாஜரணம்.